மோகினியின் பழிவாங்கும் கதை. பழைய கிராமமாக இருந்தது தாழம்பூலம். அந்த ஊர் சுடு சுடு நெற்கதிர்கள், பூங்காற்று, வேதாள மரங்கள், பெரிய ஆலமரங்கள் நிறைந்த ஒரு அமைதியான இடம். ஆனால் அந்த ஊரில் ஒரு மறைமுக பயம் இருந்தது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இரவும் கிராம மக்கள் வீடுகளை விரைவாக பூட்டி தீய நெய் விளக்கை எரிய விட்டு உள்ளே செல்வார்கள். காரணம், அந்த இரவில் மோகினி வந்து விடுவாள். யார் அந்த மோகினி? மோகினி ஒரு அழகிய பெண். ஆனால் அவளுடைய வாழ்க்கை கொடூரமாக முடிந்தது. அவள் ஒரு வஞ்சக குடும்பத்தில் பிறந்தாள். ஒரு பெரிய நிலக்காரர் அவளை திருமணம் செய்வதாக கூறி சிரமப்பட்டாள். ஆனால் பின்னால் அவளை கழித்து அவளுடைய குடும்பத்தையே கொல்ல வைத்தான். மோகினி தூக்கு போட்டு இறந்தாள். ஆனால் அவளுடைய உயிர் அந்த ஆலமரத்தோடு கட்டுப்பட்டு விட்டது. இப்போது அவள் ஒரு பேயாக ஆகி அந்த நிலக்காரனின் சந்ததிகளை தேடுகிறாள். பேய் திரும்பிய இரவு. அந்த இரவு 3 இளம் ஆண்கள், சதீஷ், கார்த்திக் மற்றும் அரவிந்த், ஊருக்கு வெளியில் இருந்த ஆலமரத்தடியில் மது குடிக்க சென்றனர். ஊரவர் எச்சரிக்கையை அலட்சியமாகவே எடுத்தனர். அங்கே ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. மரங்கள் நடுங்கின. ஒரு அழகிய பெண்மணி வெண்மையான சேலையில் கூந்தல் கீழே கசிய சிரித்துக்கொண்டே நடந்தாள். யாருப்பா அந்த அழகி? என்றான் கார்த்திக். பேய் போல இருக்கு என்றான் சதீஷ். கிண்டல் செய்ய அவள் அருகில் வந்தாள். நீங்கள் என்னை அழகி சொன்னீர்கள், எனக்கு பிடிச்சிருக்கு என்று மென்மையாகச் சொன்னாள். ஒரே கணத்தில் அவளின் முகம், விலங்கான குருதி, வெட்டப்பட்ட தாடி, சிவந்த கண்கள் ஆக மாறியது. அவர்கள் ஓட ஆரம்பித்தார்கள். ஆனால் வழியில் கார்த்திக் விழுந்து மயங்கிவிட்டான். மற்ற இருவரும் ஊருக்கு ஓடினார்கள். தீர்ப்பு. அடுத்த நாள் காலை கார்த்திக் ஒரு பழைய பம்ப் ஷெட்டின் பக்கத்தில் இறந்த நிலையில் காணப்பட்டான். அவனது முகத்தில் பயம் கடைசி ஓரங்கள் பதிந்திருந்தன. ஊரவர் அனைவரும் உணர்ந்தார்கள். மோகினி இன்னும் அந்த ஆலமரத்தில் இருக்கிறாள். அவளுக்கு நீதி கிடைக்கும் வரை அந்த ஆலமரத்தை சுற்றி எவரும் செல்லக்கூடாது.